அழகான கிராமத்துல பணக்கார மருமகள் இருந்தா. அவ எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற நோக்கத்திலே தான் இருப்பா. லீலா, ஏதோ பேசணும்னு சொன்ன, என்ன பேசணும்னு சொல்லுமா. அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. நான் நாளையிலேருந்து ஒரு சாப்பாடு கடை ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அத்தை. ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கும்ல காசு. அந்த மாதிரி ஒரு சாப்பாடு கடையை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். குஸ்காவும் முட்டையும் மட்டும் போடலான்னு இருக்கேன். இந்த கிராமத்துல நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்தேன் அத்தை. அவங்களுக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அதுக்காக தான் இந்த சாப்பாடை போடுறேனே. ஒரு சாப்பாடு 30 ரூபாய்க்கு தான் நான் விற்க போறேன் அத்தை. அது மட்டும் இல்ல, காசு இல்லாம கடன் கேட்டா கூட நான் சாப்பாடை கொடுக்கலான்னு இருக்கிறேன். அந்த போர்டிலே நான் எழுதி போட்டு தான் சாப்பாடை விற்க போறேன். கடனுக்கும் சாப்பாடு இருக்குதுன்னு. உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல அத்தை. அதுக்காக தான் கேட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க அத்தை? எனக்கு எந்த ஆட்சேபனமும் கிடையாது கண்ணு. ஆனா என்ன, இந்த கிராமத்துல இருக்கவங்க கடனுக்கு வாங்கிட்டு போனாலும் திரும்பலாம் கொடுக்குற ஆளே கிடையாது. அதனால நீ கொஞ்சம் பார்த்து தான் கடையை நடத்தணும் பார்த்துக்க. நீ கடை வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன் புருஷனையும் ஒரு வார்த்தை கேட்டுக்க. என்ன 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 கேட்குறது லீலா, நீ எப்போவுமே எப்படி சந்தோஷமா இருப்பியோ அப்படி இரு. உனக்கு எது தோணுதோ அதை பண்ணுமா. அட கொஞ்சம் எல்லாமே பார்த்து பண்ணு. என்ன ஓ இஷ்டம் போல நீ இந்த கடையை தாராளமா ஆரம்பிக்கலாம். லீலாவுக்கும் அவங்க கணவனும் மாமியாரும் பர்மிஷன் கொடுத்தாங்க. அவளும் வழக்க போல தன்னோட சாப்பாடு கடையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா. தன்னோட சாப்பாடு கடையில குஸ்காவும் முட்டையும் போட்டு 30 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தா. எல்லாரும் வாங்க, குஸ்காவும் முட்டையும் இருக்கு. வெறும் 30 ரூபாதாம்மா. நல்லா வந்து சாப்பிடுங்க. காசு இல்லைன்னா கூட அப்புறமேல் கூட கொடுங்க. கடனுக்கும் சாப்பாடு நான் தாராளமா கொடுக்குறேன். கண்டிப்பா என் கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க. கண்ணு, கடனுக்குலாம் சாப்பாடு கொடுப்பியாக்கோ? இத்தனை நாள் எங்கம்மா இருந்த? இங்கிட்டு ஒரு பை கூட கடனுக்கு சாப்பாடு தர மாட்டேங்கிறான் பார்த்துக்க. நீயாச்சும் தரேன்னு சொன்னியே. சரிம்மா, எங்களுக்கு கடனுக்கு ஆளுக்கு ஒரு குசுக்காவும் முட்டையும் கொடுக்குறியா? ஆமாம்மா, இந்த சிலை யாருமே கடன் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆமா, உன்னை பார்த்தா பெரிய வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கியே. பரவாயில்ல, உனக்கு உதவி பண்ற மனப்பான்மை இருக்கே, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். எங்களுக்கு கடனுக்கு சாப்பாடு கொடுமா. நாங்க நாளைக்கு வந்து உன் கடனை திருப்பி கொடுத்துறோம். என்ன? ஐயோ அக்கா, நீங்க முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. கடன்லாம் நீங்க அப்புறமே கொடுத்தா கூட போதும். நான் எப்போ கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுக்கா. நீங்க தாராளமா உட்காந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு எப்போ பசிச்சாலும் என் கடைக்கு வந்து சாப்பிடுங்க. சரியா? உட்காருங்க, உங்களுக்கு குஸ்காவும் முட்டையும் வச்சு தரேன். எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க. இப்படி அந்த லீலா ரொம்ப இறக்க குணம் படைச்சவளா இருந்தா. அங்க இருக்க மக்களும் அதை பயன்படுத்திக்கிட்டு நல்லா சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. ஏமா லீலா, இன்னைக்கு தான் வயிறார சாப்பிட்டுருக்கேன். நீ நல்லா இருக்கணும் கண்ணு. ஏமா, ஏதோ கடனுக்கு சாப்பாடு கொடுக்குறியாமே. என் வீட்டுக்காரரு காசையே கொடுக்க மாட்டாருமா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறேன். நானும் வயலுக்கு அங்கிட்டு வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன். காசு கையில் நிற்கவே மாட்டேங்குது. தினமும் காலைல சாப்பிடாம தான் போயிட்டு இருக்கேன் தெரியுமா. சரிம்மா, ஒரு சாப்பாடு மட்டும் கொடுக்குறியா எங்கள் 2 பேத்துக்கும்? நாங்கள் சாப்பிட்டுவிட்டு நாளைக்கு காசை கொடுத்துட்டு போயிடுறோம். என்ன கோச்சிக்காத, தப்பா எதுவும் நினச்சிக்காத. கடை போட்டதுமே கடன் கேட்குறேன்னு எதுவும் நினச்சிக்காத. என்ன இங்கே பாருங்கம்மா, நான் கடனுக்கு கொடுக்கலாம் தயங்கவே மாட்டேன். நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் என் கடனை மட்டும் கரெக்டாக ஒரு நாள் கொடுத்துடணும். சரியா? அது போதும் எனக்கு. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து என் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தயக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் என் கடைக்கு தினமும் வந்து வாங்கி சாப்பிடலாம். சரியாம்மா? அட, உன்னை மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே கிடையாதுமா. இந்த கிராமத்தில் யார் கடனுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா? யாரும் யாரையும் நம்பி கொடுக்கறதே இல்லை. ஆனால் நீ கொடுக்கறதே பெரிய விஷயம். ரொம்ப தங்கமான மனசுமா உனக்கு. அக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல பசியில் வந்துருக்குறீங்க, வேலைக்கு வேற நேரமாச்சுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் முதல் உட்காந்து சாப்பிடுங்கக்கா. அங்கே வந்த மக்களும் ரொம்ப பசியில் அந்த சாப்பாடை வேக வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தான் அவங்க வயிறு நிறைய மனசு நிறைய சாப்பிட்டாங்க. அவளும் சாப்பாடு கடையெல்லாம் முடிஞ்சதுமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பினா. அத்தை, இன்னைக்கு சாப்பாடு நல்லா அருமையாக ஓடிச்சத்த. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பாடை சாப்பிட்டாங்க. எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. அவங்கெல்லாம் பசியில் சாப்பிட்ற பார்க்குறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கிராம மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் அத்தை. சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு உனக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சுன்ற வார்த்தையே வர மாட்டேங்குது. உனக்கு இன்னைக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சது? நீ சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு போகிறதுக்கு 2000 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனால் லாபம் எவ்வளோ வந்துச்சு தெரியலையே. எவ்வளோ ஆச்சு கண்ணு? அத்தை, அது வந்து அத்தை, இன்னைக்கு எந்த லாபமும் எனக்கு கிடையாது அத்தை. எல்லாருமே கடனுக்கு தான் சாப்பிட்டாங்க. பாவம் இல்லை அத்தை. அவங்க கடனை கேட்கும் போது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் போர்டிலே கடனுக்கு தரேன்னு எழுதி போட்டிருக்கிறேன். அதனால அவங்க தாராளமாக வாங்கி சாப்பிட்டு போகட்டும்னு விட்டுட்டேன் அத்தை. விடுங்க, அவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க. என்ன லீலா, இவ்வளோ பெரிய முட்டாளா இருக்க? அதுக்குன்னு எல்லாருமே கடனுக்கு வாங்கிட்டு போய் அவங்க திருப்பி தருவாங்களா இல்லையான்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் எதுக்கு நம்பி கொடுத்துக்கிட்டு இருக்க? யாரோ ஒரு 2 பேத்துக்கு கடன் கொடுக்கலாம். அதுக்காக மொத்த பேத்துக்குமே கடனை கொடுத்துட்டு உனக்கு ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கிறியே. உனக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா இல்லையா? ஆமா கண்ணு, யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு கடன் கொடுத்தா சரி. இப்படி எல்லாத்துக்குமே கடனை கொடுத்து வச்சிருக்கிற, அவங்களாம் திருப்பி தருவாங்கன்னு என்ன நிச்சயம்? இப்படி நீ ஏமாந்து நிக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ உதவி செய், தப்பு இல்லை. அதுக்காக உனக்கு லாபமே இல்லாம உதவி செஞ்சா எப்படிமா? கொஞ்சமாச்சும் உனக்கு லாபம் வந்தா தானே நீ அடுத்தடுத்து அதை வச்சு முயற்சி பண்ணி மேலே வர முடியும். இப்படி இருந்தா எப்படி சொல்லு?
அத்தை விடுங்கத்த, அவங்கள திருப்பி கொடுத்துருவாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, கண்டிப்பா அவங்க கொடுத்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குத்த. விடுங்க, நம்ம சாப்பிடலாம் வாங்க. லீலா அடுத்த நாள் காலையில வேக வேகமா சாப்பாடுகளை செஞ்சு எடுத்துட்டு போய் கடைக்கு முன்னாடி போட்டா. லீலா, இந்தாம்மா அவனோட பணம், மறக்காம எடுத்துட்டு வந்துட்டே பாத்தியா? எப்பா, நான் மறந்துடுவேன் பயந்துட்டே இருந்தேன். என்னக்கா, நீங்க மறந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு வரும்போது கொடுத்துட போறீங்க. ரொம்ப நன்றிக்கா திரும்ப கொண்டு வந்து கொடுத்ததுக்கு. ஏமா, நீ எவ்வளோ நேர்மையாக நடந்துக்கிற, நான் உங்கள்கிட்ட நேர்மையாக நடந்துக்க மாட்டோமாம்மா, அதனால தான் காசை கரெக்டாக வந்து கொடுத்துட்டோம். சரி லீலா, இன்னைக்கு நாங்கள் காசு கொடுத்தே சாப்பிட்டுக்கிறோம். என்ன இன்னைக்கு வேலை பார்த்தேன்ல, இல்லை 30 ரூபாய் சேமிச்சு வச்சிருக்கேன், இந்தாம்மா எனக்கு சாப்பாடு கொடு. அங்கே வந்தவங்களும் தன்னோட கடனை கொடுத்துட்டு நிம்மதியாக உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. லீலாவுக்கு இதை நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐயே லீலா, தப்பா இது நினச்சிக்காத, பணம் கொண்டு வரல பார்த்துக்க. நேற்றும் எங்கேயும் வேலைக்கு போல, இன்னைக்கு வேலையே இல்லையா, அதனால பணம் கொண்டு வரல, இது தப்பா நினச்சிக்காதம்மா. இல்லைங்க இல்லைங்கம்மா, பரவாயில்ல, உங்ககிட்ட எப்போ காசு இருக்கோ அப்போ கொண்டு வந்து கொடுங்க, நான் எதுவும் உங்களை தப்பாவே சொல்லலையே. இல்லை லீலா, இன்னைக்கு நாங்கள் காசு இல்லாமல் சாப்பிட்டா நீ இது சங்கடப்படிவே நினச்சி வந்தோம், ஆனால் உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரில. அப்போ நாங்கள் இன்னைக்கும் தாராளமாக உட்காந்து சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி லீலா. சரி, எங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடு, நாளைக்கு உன்னோட கடனை திருப்பி கொடுத்துறோம். என்ன அக்கா, பரவாயில்ல, உட்காந்து சாப்பிடுங்க. நீங்க எப்ப காசு இருக்கோ அப்ப கொடுங்க, உங்க வயிற்று பசியை ஆத்திட்டு போங்க. அங்க வந்தவங்க நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பவும் பணம் கொடுக்காம போனாங்க. ஆனா லீலா அவங்கள ரொம்ப ரொம்ப நம்பினா. அப்பா, ஒரு வழியா கடை முடிஞ்சிருச்சு, இனி வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதான். இன்னைக்கு நைட் ஆகி போயிருச்சு பாத்தியா, சரி சீக்கிரம் கிளம்புவோம். அவளும் தன்னோட கடை வேலைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தா. அப்பா அவகிட்ட சாப்பிட்டவங்க அங்க உட்காந்து பேசுறத பார்த்தா. கேண்டி, இன்னைக்கு எப்படியோ சாப்பிட்டு விட்டோம், நாளைக்கு எப்படி சாப்பிட்றது? இவகிட்ட பணம் கொடுக்கலன்னு மூஞ்சி எது காட்டி விட்டான்னு என்ன பண்றது? பயமா கிடக்கடி, நாளைக்கு பணத்தை கொடுத்தே சாப்பிட்டு விடுவோமா? நம்ம கிட்ட காசு வச்சுக்கிட்டே சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. கிளவிய என்ன ஒரு மாதிரி இருக்கு? நேற்று நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த காசெல்லாம் கொடுக்க வேணாம், எதுக்கு இவெல்லாம் ஏமாந்தவளாச்சே, ஏமாத்திக்கிட்டே இருப்போன்னு சொன்னேல. நம்ம சாப்பிட்டு வந்துருவோம், நாளைக்கு கொடுப்போம் சொல்ல நீ தானே சொன்ன. இதெல்லாம் இப்போ அப்படியே பிளேட்டை மாற்றி போடுற. அப்படியே நல்ல விளையாட்டை மாறாத, ஏமாந்தவளாவே இருக்கட்டும், அவளை ஏமாத்திக்கிட்டே இருப்போம். ஏன்டி இவ எந்த நம்பிக்கையில் நமக்கு சாப்பாடுலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா? சரியான ஏமாளியா இருப்பா போலாடே. நம்மளாம் எண்ணெய் கொடுக்க போறோம், இவ கொடுத்துக்கிட்டு இருக்கா. நான்லாம் காசு இருந்தால் கூட கொடுக்க மாட்டேன் பார்த்துக்க. அட, இவங்க 2 பேரும் வேணும்னே காசு வச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ச்சே, இவங்கள நம்பி போய் நான் சாப்பாடை கொடுத்துட்டு இருந்திருக்கேன் பாரு, என்னையே சொல்லணும். அத்தை அப்பவே சொன்னாங்க, இந்த கிராமத்துல இருக்க ஒரு சில பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் இவங்களும் இருக்கிறாங்க, இவங்கள போய் நம்பி கொடுத்தேன் பாரு. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல அவ சாப்பாடு கடையை போட்டா. ஆளுக்கு முதல்ல அவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. ஏமா லீலா, இன்னைக்கு சாப்பாடு கொடுமா. அடடே, இன்னைக்கு நீங்களும் வந்துட்டீங்களாக்கா? அக்கா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன் நானு. என்னம்மா, எனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறியா? என்னன்னு சொல்லு. ஆமா, உங்க கூட ஒரு அக்கா வருவாங்களே, அவங்க எங்கக்கா? அவங்களுக்கும் சேர்த்து வச்சுதான் இந்த சர்ப்ரைஸை கொடுக்கலான்னு நினைச்சேன். நீங்க மட்டும் வந்திருக்கிறீங்க, அவங்களே கூட்டிட்டு வரீங்களா? இல்லம்மா, எதா இருந்தாலும் என்கிட்ட கூட, நான் போறப்ப அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். அவங்க இன்னைக்கு வீட்லயே கறி சமைச்சு விட்டாங்க, அதனால அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. எதா இருந்தாலும் என்கிட்ட கூட நான் கொடுத்துறேன். ஆமா, என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொன்ன? அக்கா, இங்க பாருங்களே, தங்க மோதிரம். இதை உங்களுக்கும் இன்னொரு அக்காக்கும் தான் வாங்கினேன். இந்தாங்க, இதான் சர்ப்ரைஸ், வச்சுக்கோங்கக்கா. ஏமா லீலா, நாங்களும் தானே உங்க கடையில் சாப்பிட வரோம், அவங்க 2 பேத்துக்கு மட்டும் என்னமோ தங்க மோதிரம் கொடுக்குற? அப்ப நாங்களே இழிச்சு வச்சியா, எங்களுக்கு தங்க மோதிரத்தை கொடுமா. இல்லைங்கம்மா, இது நேர்மையா இருக்கிறவங்களுக்கான பரிசு. இவங்க 2 பேருமே அவங்களோட நேர்மையை காப்பாத்தினாங்க, அதுக்காக தான் இந்த கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்தேன். இவங்க கடன்லாம் என்கிட்ட சரி வர கொடுத்தாங்க, அவங்க நேர்மைக்கான பரிசு. அட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அந்த அக்காக்கு கொடுத்துட்றேன். என் நேர்மை கொடுத்த பரிசுன்னு சொன்னதுமே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. பக்கத்துல இருந்த 2 பேத்துக்குமே தெரிஞ்சிருச்சு நம்மளோட திருட்டு விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு. அதனால எதுவுமே வாய் பேச முடியாம நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணு. சரி, நான் போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்படியே நான் என் வீட்டுக்கார்ட்ட எல்லாத்தையும் காட்ட போறேன். அங்க வந்து அக்கா ரொம்ப சந்தோஷமா அந்த மோதிரத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பினாங்க. ஏமா லீலா, இந்தாமா உன் பணம், மன்னிச்சிரு. உன் கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருந்தது எங்க தப்பு தான். அதுவும் காசு வச்சுட்டு வேணும்னே தராம சாப்பிட்டது எங்களோட தப்பு தான். இந்தாமா உன் பணம், இனிமேல் நாங்களும் நேர்மையா இருக்கிறோம். ஆமா லீலா, மன்னிச்சு விடு, இனிமேல் இந்த காரியத்தை பண்ணவே மாட்டோம். நீ ஒரு சின்ன விஷயத்துல எங்களுக்கு இந்த காரியத்தை புரிய வச்சுப்புட்ட, மன்னிச்சிட்டு. என்ன அம்மா, உங்களெல்லாம் நம்பி தானே நான் கடன் தரேன், அப்ப வேணும்னே நீங்க இந்த மாதிரி பண்ணா எனக்கு ஒரு மாதிரியா இருக்காதா? தயவு செஞ்சு இனிமேலாச்சும் நேர்மையா இருங்கம்மா. அவங்கள பாத்தீங்களா, அவங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் அந்த வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு போறாங்க. அவங்க மனிதாபிமானம் உள்ளவங்க. நீங்களும் அந்த மாதிரி இருக்க முயற்சி பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.